காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீராவை தாக்க தணிகைநாதன் மின்னல் வேகத்தில் ஓடி வந்தான். அதை பார்த்த பொற்கதிர் குழுவின் வெளிப்புற சீடர்கள், வீரா களத்தை விட்டு வெளியே வந்துரு, நாம தோத்து போனாலும் பரவாயில்ல, உன்னால அந்த வலிமையான சீடனை சமாளிக்க முடியாது, தயவு செஞ்சு வந்துரு. ஐயோ, அவன் வர்ற வேகத்துக்கு வீராவை அடிச்சா அதுல இருந்து அவன் உயிர் தப்பிக்கிறதே கஷ்டமாச்சு. இந்த வீராவோட வீராப்புனால அவன் வருங்காலத்தையே இழக்க போறான் என்று அனைவரும் ஆதங்கத்திலும் பயத்திலும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அநாகத சக்கரத்தில் இருக்கும் சீடர்களில் வீரா மிகவும் வலிமையானவன் தான். இருப்பினும் தணிகைநாதனின் தாக்குதலை தாங்கும் அளவிற்கு அவன் வலிமையானவன் இல்லை என்று அங்கிருந்த பொற்கதிர் குழுவினர் யதார்த்த நிலையை எண்ணினார்கள். மேலும் வீராவின் திறமை எதிர்காலத்தில் பளிச்சிட வாய்ப்புண்டு. அப்போது குழுவின் பெருமையை நிலைநாட்ட வீரா தேவை என்றே இப்போது வீராவுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என தடுத்து நிறுத்த நினைத்தனர். ஆனால் வீராவும் தணிகைநாதனுடன் சண்டை போட்டே ஆக வேண்டும் என்ற பிடிவாதத்தில் கையை மடித்துக் கொண்டு அவன் தனக்கு அருகில் வரட்டும் என்பது போல் நின்று கொண்டிருந்தான். தணிகைநாதன் வீராவிற்கு அருகில் வந்ததும் வீரா சற்றும் தாமதிக்காமல் அவனை ஓங்கி ஒரு குத்து விட்டார். வீரா தெய்வீக நாகத்தின் 7வது பாம்பு செதிலின் சக்தியை எழுப்பியிருந்தார். அந்த சக்தி வீராவின் குத்தில் தெரிந்தது. தணிகை வீராவின் தோள்பட்டையில் குத்தி அவனது கையை உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்தான். அதனால் இருவரின் கையும் நேருக்கு நேர் மோதியதும் அங்கு பூம் என்று ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அந்த குத்து விழுந்ததும் தணிகைநாதனின் முகம் மாறியது. தனது உடல் பலத்தை விட வீராவின் உடல் பலம் மிகவும் வலிமையானது என்று உணர்ந்தார். தணிகைநாதன் ஒரு முரட்டுக்காளை போல வந்து குத்தினார். வீராவின் குத்து ஒரு மதம் பிடித்த காட்டு யானை அளவிற்கு பலம் வாய்ந்ததாக இருந்தது. அதாவது வீராவின் குத்தின் சக்தி தணிகைநாதனை விட 3 மடங்கு வலிமையாக இருந்தது. வீராவின் குத்தின் தாக்கத்தை தாங்க முடியாமல் தணிகைநாதன் 10 அடி பின்னால் சென்று நின்றார். அவனுக்கு எதுவும் ஆகவில்லை என்று எண்ணிய கருடக்குழுவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. அது தணிகைநாதன் அவனது உடம்பை நிலைநிறுத்தி நிற்க முயற்சி செய்தான். ஆனால் அவனால் நிற்க முடியாமல் அப்படியே தரையில் சாய்ந்தார். அதை பார்த்த பொற்கதிர் குழுவினர், என்னாச்சு, ஒரு குத்து தானே, ஒரே குத்துல என்னாச்சு அவனுக்கு என்று அதிர்ச்சியில் வார்த்தை வராமல் திடுக்கிட்டு நின்று கொண்டிருந்தார்கள். வீரா மீண்டும் ஒரே குத்தில் வெற்றி பெற்றிருந்தான். அதை பார்த்த பொற்கதிர் குழுவினரின் அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. வீரா தணிகைநாதனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று அனைவரும் வீராவுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வீரா அவனது உடல் பலத்தால் ஒரே குத்தில் கருடக்குழுவை சேர்ந்த 2வது சீடனையும் வென்றுவிட்டான் என்று அவர்களால் சற்றும் நம்பவே முடியவில்லை. இந்த சம்பவத்தை அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையில் தணிகைநாதனின் உடல் எவ்வளவு வலிமையானது என்று அங்கிருந்த ஒவ்வொரு சீடனும் நன்கு அறிவார்கள். இப்போதுதான் அங்கிருந்த பலரும் வீராவின் உடல் பலத்தை பற்றி தெரிந்து கொண்டார்கள். வீரா சற்றும் தாமதிக்காமல் கருட குழுவினரை பார்த்து, அடுத்து யாருப்பா வரீங்க என்று கேட்டான். தணிகைநாதனை வீரா வென்றதை அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வீரா அதை சாதாரணமாக கடந்துவிட்டு அடுத்த சீடனுடன் சண்டை போட தயாரானது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அப்போதுதான் தரையில் விழுந்த தணிகைநாதன் தட்டு தடுமாறி தரையிலிருந்து எழுந்து, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இப்ப வா, நீ நானு பார்த்துடலாம் என்று ஆவேசமாக பேசினான். இங்க பாரு, நீ எப்ப மைதானத்தோட எல்லை கயிறை தாண்டினியோ அப்பவே நீ தோத்துட்ட. என்னை விட உனக்கு இந்த போட்டியோட விதிமுறைகள் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் என்று நக்கலாக கூறினான் வீரா. அதை கேட்ட தணிகைநாதன் அவன் நின்று கொண்டிருக்கும் இடத்தை பார்த்தான். அங்கு மைதானத்தின் சிவப்பு நிறமான எல்லை கோட்டுக்கு வெளியே அவன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து விரக்தி அடைந்தார்.
வீரா இந்த போட்டியை முடித்துவிட்டு பொற்கதிர் குழுவிற்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினான். அதனால் அவன் அடுத்த சீடனை விரைவாக அனுப்ப சொல்லி சைகை செய்தான். அடுத்து 2 வீரர்களை அவன் வெல்ல வேண்டியதிருந்தது. அதனால் சிறிதும் நேரம் தாமதிக்க கூடாது என்று விரும்பினான் வீரா. கருடக் குழுவை சேர்ந்த 2 வீரர்களை ஒரே குத்தில் அடித்து வீழ்த்திய வீராவை வெல்ல வலிமையான ஒரு சீடனை அனுப்ப வேண்டும் என்று கருடக்குழு முடிவெடுத்து ஒரு சீடனை அனுப்பினார்கள். அந்த சீடனும் வீராவை அடித்து வெல்ல வேண்டும் என்ற கோபத்துடன் வந்தான். ஆனால் வீரா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஒரே குத்தில் அந்த சீடனையும் மைதானத்திற்கு வெளியே அனுப்பினான். அந்த சீடன் வாயில் ரத்தம் வர பறந்து சென்று மைதானத்திற்கு வெளியே பொற்கதிர் குழுவினர் இருக்கும் இடத்தில் விழுந்தான். இதை பார்த்த அங்கிருந்த பொற்கதிர் குழுவினருக்கு அவர்கள் பார்ப்பது ஒரு அழகான கனவு போல இருந்தது. இந்த கனவு பொய்யாக இருக்கக்கூடாது என்று பொற்கதிர் குழுவினர் அனைவரும் எண்ணினார்கள். அவர்களது சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இப்போது போட்டியின் அழுத்தம் கருடக் குழுவிற்கு வந்தது. ஏனென்றால் வீரா ஒவ்வொரு குத்திலும் அவர்களது ஒவ்வொரு சீடர்களை வென்று கொண்டிருந்தார். இது அதிர்ச்சியையும் அடுத்து எந்த சீடனை அனுப்புவது என்று குழப்பத்தையும் தந்தது. அந்த மைதானத்திலிருந்து 300 அடிக்கு அப்பால் ஒரு பெரிய மாடியில் 2 அழகான பெண்கள் நின்று கொண்டு அங்கு நடக்கும் சண்டையை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். 2 அழகான பெண்களின் கூந்தலும் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. அவர்களை சுற்றி ஒரு நல்ல விதமான நறுமணமும் வீசிக்கொண்டிருந்தது. ஒரு அழகான பெண்ணின் வயது 18 ஆகவும் மற்றொரு பெண் அந்த பெண்ணை விட சற்று வயது அதிகமாகவும் இருந்தது. ஆனால் இருவரின் அழகையும் பார்க்கும்போது அவர்களுக்குள் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை. அந்த அளவிற்கு இருவரும் சமமான அழகில் இருந்தார்கள். என்ன சிவாங்கி இது? உன்னோட பொற்கதிர் குழுவோட வெளிப்புற சீடர்களை வலிமைப்படுத்த ஏன் குழுவோட சண்டை போடணும்னு கேட்ட. ஆனா இங்க பார்த்தா உன்னோட சீடர்கள் ஏன் சீடர்களை பந்தாடிக்கிட்டு இருக்காங்க என்று காதம்பரி விரக்தியுடன் கேட்டாள். காதம்பரி கருடக் குழுவின் ஒரு ஆசிரியர். பொற்கதிர் குழுவின் வெளிப்புற சீடர்கள் தோற்கடிக்கப்பட்டால்தான் அவர்கள் மேலும் உழைக்கும் ஊக்கம் பெற்று பயிற்சி செய்வார்கள் என்ற எண்ணத்தில்தான் சிவாங்கியால் இந்த சண்டை முடிவானது. சண்டை மைதானத்தில் நின்று கொண்டிருக்கும் வீராவை பார்த்த சிவாங்கியும் அவன் வேட்டையாடுற பணியை ஏத்துக்கிட்டு பூச்சி வேட்டைக்கு தெற்கு பகுதிக்கு போனான். அங்க இவன் போய் 1/2 மாசம் தான் ஆயிருக்கும். ஆனா இவன் எப்படி அதுக்குள்ள இவ்வளவு வலிமையா மாறினான்னு எனக்குமே தெரியல என்றாள். என்னது, அநாத சக்கரத்தில் இருக்கிற இந்த சீடனை நீ நரமாமிச பூச்சியை கொல்ல அனுப்புனியா என்று அதிர்ச்சியுடன் காதம்பரி கேட்டுவிட்டு மீண்டும் தொடர்ந்து பேசினாள். அது சரி, இவன் பலத்தை பார்க்கும்போது அந்த பூச்சி வேட்டை ஒன்னும் அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்காதான் என்றாள். சிவாங்கி எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ஆம் என்று மட்டும் தலையை அசைத்தாள். காதம்பரி வீராவை பார்த்தவாறு, ஆனா என்ன, இவனோட பலத்தை தப்பா எடை போட்டுட்டு வந்த என் சீடர்கள் மைதானத்துக்கு வெளியே போய் விழுகிறத பார்க்கும் போதுதான் ரொம்பவே அவமானமா இருக்கு என்றாள். காதம்பரியின் ஆதங்கத்தை பார்க்கும் போது சிவாங்கிக்கு சற்று பெருமையாக இருந்தது. இருப்பினும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இவன மாதிரி ஒரு சீடன் கிடைச்சது என்னோட குழுவுக்கு பெருமையான விஷயம்தான் என்று புன்னகைத்தாள். அதை பார்த்த காதம்பரிக்கு கோபம் வந்து, ஏய், நான் உனக்காக உதவி செஞ்சேன், ஆனா நீ என்ன பார்த்தே சிரிக்கிறியா என்று எரிச்சலுடன் கேட்டாள். காதம்பரியின் எரிச்சலும் சரியானதுதான். ஏனென்றால் அவளது குழு வெற்றி பாதையில் சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் இப்போது கடைசி இடத்தில் இருக்கும் குழுவிடம் தோல்வி அடைந்தால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும். சிறிது நேரம் கழித்து, உன்னோட குழு சீடன் பலம் வாய்ந்தவன் தான், ஆனா அவனை விட பல மடங்கு பலம் வாய்ந்த சீடன் என்னோட குழுவிலையும் இருக்கான். அவன் பேரு குகன். அவன் தான் என்னோட வெளிப்புற சீடர் குழுவுல முதல் இடத்துல இருக்கான். அவன் இப்ப ருத்ர மகாவீர நிலையில இருக்கான். அவனை உன் சீடனால ஜெயிக்கவே முடியாது என்று புருவத்தை உயர்த்தி நம்பிக்கையோடு கூறினாள். என்னது, ருத்ர மகாவீர நிலையில இருக்கிற வீரனா? அப்ப அவனை ஏன் நம்ம ஆதிசக்தி ஆசிரமத்தோட உட்புற சீடனா அனுப்பிவிடல என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் சிவாங்கி. ஏன் உன்னோட ஆதிசக்தி ஆசிரமத்துல மட்டும்தான் தலை சிறந்த சீடர்கள்லாம் இருக்கணுமா என்ன? ஏன் எங்க கருட குழுவுல
ருத்ர மகாவீர நிலையில இருக்கிற சீடன் இருக்கக்கூடாதா என்று புருவத்தை உயர்த்தி கேள்வி எழுப்பினாள் காதம்பரி. பிறகு காதம்பரியே, குகன் 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் எங்க குழுவுல சேர்ந்தான். இப்போ சில நாட்களுக்கு முன்னாடிதான் ருத்ர மகாவீர நிலைக்கு வந்தான். அவன் உள்புற சீடனா இன்னும் மாறல. அப்ப அவன் வெளிப்புற சீடன் தான். அதனாலதான் அவன் இன்னும் என் குழுவுல இருக்கான். போதுமா என்றாள். அப்போது uploaded by Dino on service. சிவாங்கி மனதில் 2 விஷயம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒன்று, ஒரு ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் சீடனை வீரா எப்படி சமாளிக்கப் போகிறான் என்பதும், இரண்டாவது, வீரா அந்த போட்டியில் தோல்வி அடைய வேண்டும் என்பதும் தான். சரி, கடைசி போட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் என்று சொல்லி பேச்சை முடிவுக்கு கொண்டு வந்தாள் சிவாங்கி. மறுபக்கம் வீராவுக்கு முன்னால் கருடக் குழுவை சேர்ந்த ஒரு சீடன் நின்று கொண்டிருந்தான். அது காதம்பரி கணித்தது போல் குகன்தான். குகன் மிகவும் எளிமையான சீடன்தான். அத்துடன் அவன் மற்ற பலம் வாய்ந்த சீடர்கள் போல் ஒரு கூட்டத்தில் நின்றாள். தனித்து எல்லாம் தெரிய மாட்டான். அதாவது குகன் எந்த ஒரு தேவையற்ற பேச்சும் எந்த ஒரு திமிரும் காட்டாமல் வீராவிற்கு எதிரில் நிற்பதை பார்த்த பொற்கதிர் குழுவினர் அவன் ஒரு சாதாரணமான சீடன்தான் என்று எண்ணினார்கள். குகன் அவனது சக்தி வாய்ந்த ஆற்றலை வெளியே எடுப்பதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் திடுக்கிட்டு போனார்கள். என்னது, ருத்ர மகாவீர நிலையில இருக்கிற சீடனா? இவன் உண்மையிலேயே வெளிப்புற சீடன் தானா இல்ல உட்புற சீடனா? அட, இந்த கருட குழு விதிய மீறி உட்புற சீடனை சண்டைக்கு அனுப்பியிருக்காங்க. இது விதிமீறல். ஏன்பா, அவங்க உட்புற சீடனை அனுப்புனா அதுக்கு நம்ம பொற்கதிர் குழுவில் இருக்கிற உட்புற சீடனை அனுப்புனா தானே சரியா இருக்கும் என்று பொற்கதிர் குழுவில் இருந்த வெளிப்புற சீடர்கள் எல்லாம் கத்திக்கொண்டே கருப்பு நிற உடை அணிந்திருக்கும் அவர்களது உட்புற சீடர்களின் பக்கம் அனைவரின் பார்வையும் மாறியது. வீரா வென்ற 3 சீடர்களும் ருத்ர மகாவீர நிலைக்கு முன்னேறி கொண்டிருப்பவர்களாகும். அப்படி இருக்க இப்போது ஒரு ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் சீடன் சண்டைக்கு வந்தால் அவனை சமாளிப்பது வீராவிற்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் சீடனை சமாளிக்க இன்னொரு ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் சீடனால் தான் முடியும் என்பதால் தான் பொற்கதிர் குழுவில் இருக்கும் அனைவரும் கத்திக்கொண்டிருந்தார்கள். குகன் எங்க கருட குழுவோட தலை சிறந்த வெளிப்புற சீடன். அவன் இப்பதான் விசுத்த சக்கரத்துக்கே வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது இது எப்படி விதிமீறலாகும்? ஏய், அப்படி உங்களுக்கு பயமா இருந்தா சத்தமே இல்லாம உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு போங்க என்று கருட குழுவை சேர்ந்த சீடர்கள் கத்தினார்கள். 2 தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். மறுபக்கம் குகன் வீராவை பார்த்து, நீயும் பலம் வாய்ந்த சீடன் தான் வீரா. என்ன, ருத்ர மகாவீர நிலைக்கு முன்னேறிக்கிட்டு இருந்த எங்க குழுவை சேர்ந்த 3 சீடர்களை நீ ஜெயிச்சிருக்க. அப்படி இருக்கிறப்ப உன் பலத்தை யாருமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது என்று பெருமையாக பேசினான். உன்னோட வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி என்று சிறு புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டான் வீரா. ஒரு ருத்ர மகாவீர நிலையில இருக்கிறன்னா உன்ன மாதிரி அநாகத சக்கரத்தில் இருக்கிற வீரன் கூட சண்டை போடுறது சரியில்லைன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் இந்த போட்டியை ஜெயிச்சாதான் அது என்னோட குழுவுக்கு பெருமையா இருக்கும் என்றான் குகன். சரி, நாம இந்த போட்டிக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்போ சண்டை ஆரம்பிக்கலாமா என்று கேட்டான் வீரா. அதை கேட்ட குகன் சிறு புன்னகையுடன் எந்த திமிரும் இல்லாமல், சரி வீரா, அப்புறம் என்னோட நோக்கம் உன்னை ஜெயிக்கிறது தான், மத்தபடி நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் என்று தன்மையாக கூற வீரா புன்னகைத்தான். இந்த இறுதிப் போட்டி என்னவாக போகிறது? வீராவுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? வீராவால் வெற்றி பெற முடியுமா? மேலும் தெரிந்து கொள்ள ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் குகனுடன் சண்டை போட வீரா தயாராக இருந்தார். ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் வீரனுடன் சண்டை போடுவது வீராவிற்கு புதியதில்லை. ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் எலும்புக்கூட்டு சகோதரர்களோடு ஏற்கனவே சண்டையிட்டு அவர்களை தனது வாயுவேக கத்தியை வைத்து கொன்று வீழ்த்தியுள்ளார். அந்த எலும்புக்கூட்டு சகோதரர்களை வெல்ல வாயுவேக கத்தி வீராவுக்கு பெரும் உதவி செய்தது. ஆனால் இப்போது அவன் போட்டி மைதானத்தில் இருந்தான். எந்த ஒரு ஆயுதத்தையும் ஆதிசக்தி ஆசிரமத்து மைதானத்தில் நடக்கும் சண்டையில் பயன்படுத்தக் கூடாது என்பது விதிமுறைகளில் ஒன்றாகும். அதேபோல் வாயுவேக கத்தியும்
மிகவும் ஆபத்தான ஆயுதமாகும். அதை பயன்படுத்தினால் அது எதிரில் இருக்கும் நபரின் இரத்தத்தை பார்க்காமல் விடாது. இதுபோல் சாதாரணமான சண்டைக்கு எல்லாம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்த வீராவிற்கும் விருப்பமில்லை. வீராவிற்கு எதிரில் இருக்கும் குகனின் ஆன்மீக சக்தி சக்கரமாக மாறி வெளியே வந்தது. அது உலோக தங்க நிறத்தால் சுழன்று கொண்டே வீராவை நோக்கி வேகமாக வந்தது. அந்த சக்கரம் வீராவை நெருங்க நெருங்க பெரிதாகிக் கொண்டே இருந்தது. அத்துடன் அவனை சுற்றி சுழன்று வீராவை தனது வளையத்திற்குள் கட்டுப்படுத்த நினைத்தது. அதை பார்த்த வீரா சிறு புன்னகையுடன் கையை மடித்து அந்த தங்க சக்கரத்தை ஒரு குத்து விட்டான். அந்த சக்கரத்தில் அவனது குத்து விழுந்ததும் ஒரு பெரிய இரும்பு மணி அடித்தது போல் டங் என்று அரங்கம் அதிரும் சத்தம் கேட்டது. உடனே சக்கரம் பறந்து சென்று மைதானத்தின் மூலையில் உடைந்து விழுந்தது. அதை பார்த்த குகன் சிறு புன்னகையோடு கையை நீட்டி ஏதோ சைகை செய்தார். அடுத்த நொடி குகன் கையில் மீண்டும் தங்க நிற ஒளி வந்தது. பிறகு அந்த உடைந்த சக்கரத்தை பார்த்து கை காட்டினார். அந்த உடைந்த சக்கரம் மீண்டும் அதன் பழைய நிலைக்கு வந்து மீண்டும் வீராவை நோக்கி சென்றது. அந்த சக்கரத்தோடு குகன் இன்னும் ஒரு தங்க சக்கரத்தையும் அனுப்பி வைத்தார். இதனால் இப்போது 2 தங்க சக்கரம் வீராவை நோக்கி வேகமாக சென்றது. அதை பார்த்த வீரா இந்த முறை 2 சக்கரத்தையும் உடைக்காமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து லாவகமாக தப்பித்தார். அடுத்து குகன் 3 சக்கரத்தை அனுப்ப குகனின் திட்டம் என்ன என்று வீராவுக்கு புரிந்து போனது. அதாவது குகன் ஒரே இடத்தில் நின்று கொண்டு வீரா தொடர்ந்து தப்பிக்க ஒவ்வொரு தங்க சக்கரத்தையும் உருவாக்கி அனுப்பிக் கொண்டே இருந்தார். இப்படியே அடுத்தடுத்து மைதானத்தில் 7 தங்க சக்கரங்கள் வந்துவிட்டது. வீராவும் சலிக்காமல் தொடர்ந்து அவனது பலத்தை பயன்படுத்தி அந்த தங்க சக்கரங்களை அடித்துக் கொண்டிருக்க தங்க சக்கரங்களின் அளவை முன்பை விட பெரிதுபடுத்தி அனுப்பினான் குகன். அதனால் வீராவிற்கு அந்த தங்க சக்கரங்களை சமாளிப்பதில் சற்று சிரமம் ஏற்பட்டது. இதில் ஒரு தங்க சக்கரம் மட்டும் வீராவிடம் நெருங்கி அவனை சிறைபிடிக்க முயற்சி செய்தது. அதை பார்த்த குகன், உன்னை என்னோட சக்கரத்திலேயே சிறைப்பிடிச்சு காட்டுறேன் பாரு என்று சிறு புன்னகையுடன் கூறினான். வீராவை சிறைபிடிக்க வந்த சக்கரம் அப்படியே மெல்ல மெல்ல சின்னதாக ஆரம்பித்தது. இப்போது வீராவுக்கு இருக்கும் பலத்தை வைத்து அவன் ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் சீடனை கூட சமாளிக்க முடியும். அதனால் வீராவுக்கு அந்த சக்கரத்தை பார்த்து எல்லாம் கடுகளவும் பயமில்லை. அவன் தனது சக்தியை பயன்படுத்தி சக்கரத்தை ஓங்கி குத்தினான். அதில் அந்த சக்கரம் உடைந்து தரையில் விழுந்தது. ஆனால் மற்ற 6 சக்கரங்களும் வீராவை சிறைபிடிக்க வந்தது. அதை பார்த்த வீரா தாவி குதித்து முதல் 2 சக்கரங்களை அடித்து உடைத்தார். அப்போது மீதமிருந்த சக்கரங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தது. அதனால் அந்த சக்கரங்களை உடைக்க வீராவுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. பொதுவாக ஒரு மரத்துண்டை எளிதாக உடைத்திட முடியும். இதுவே ஒன்றிணைந்த பல மரத்துண்டுகளை உடைப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். அதேதான் இங்கு வீராவின் பிரச்சனையாக அமைந்தது. குகனின் சக்தி வாய்ந்த 4-5 சக்கரங்கள் ஒன்றிணைந்ததால் அதை அழிக்க வீராவுக்கு கடினமாக இருந்தது. அதை உணர்ந்த வீரா கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை Uploaded by Dino on service. இழுத்து வெளியே விட்டான். பிறகு அவனது தெய்வீக நாகத்தின் 7 பாம்பு செதிலின் சக்தியை வெளியே எடுக்க முடிவு செய்தான். அடுத்த நொடி அவன் உடம்பு முழுக்க தங்க நிறத்தில் மின்னியது. அந்த சமயம் வீராவின் உடம்பிலிருந்து வெளியேறிய சக்தி அந்த தங்க சக்கரத்தை தாக்கியது. ஆனால் அது அந்த தங்க சக்கரத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. அதனால் அது வீராவை சிறைபிடிக்க தொடர்ந்து வட்டமிட்டுக் கொண்டே இருந்தது. நீ ருத்ர மகாவீர நிலையில இருந்தாலே இந்த சக்கரத்தை உடைக்க முடியாது. இதுல அநாகத சக்கரத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக வீணா போராடிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா உன் தோல்விய ஒத்துக்கோ என்றான் குகன். அங்கு நடப்பதை பார்த்த கருடக் குழு நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அத்துடன் குகனின் சக்தி பற்றியும் அவனது தங்க சக்கரங்களின் வலிமையை பற்றியும் அவர்கள் நன்கு அறிவார்கள். அதனால் ஒரு அநாகத சக்கரத்தில் இருக்கும் சீடன்
உறுதியாக அதை உடைத்து தப்பிக்க முடியாது என்று நம்பிக்கையுடன் இருந்தார்கள். வீரா அந்த சக்கரத்தை சுற்றி சுற்றி பார்த்துக் கொண்டே இருந்தான். அவனும் அவனது பலவிதமான சக்தியை பயன்படுத்தி பார்த்தான். ஆனால் அந்த சக்கரத்தை எதுவும் செய்ய முடியவில்லை. அதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் வீராவால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தனர். வீராவும் குகனை பார்த்து சிரித்துவிட்டு, நான் என் தோல்வியை ஒத்துக்கணுமா என்றான். ஆமா, நீ என்னோட சக்கரத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்க. இப்போ நீ அதுல இருந்து தப்பிக்க முடியாது வீரா என்றான் குகன். உண்மைதான், என்னோட எந்த ஒரு சக்தியும் பயன்படுத்த முடியாம நிக்கிறேன். ஆனா நான் இன்னும் மைதானத்துக்குள்ளதானே நிக்கிறேன், அதனால ஆட்டம் இன்னும் முடியல என்றான் வீரா. இந்த போட்டியில் ஒரு சீடன் தோல்வி அடைய 2 விதிமுறைகள் இருந்தது. ஒன்று, அந்த சீடன் பலவீனமாகி எழுந்திருக்க முடியாத அளவுக்கு மைதானத்தில் கிடக்க வேண்டும். இரண்டாவது, அந்த சீடன் மைதானத்தின் சிவப்பு எல்லைக்கோட்டுக்கு வெளியே வீசப்பட வேண்டும். அப்போதுதான் ஒரு சீடன் தோல்வி அடைந்தான் என்று ஏற்றுக்கொள்ளப்படும். வீரா சொன்னதை கேட்ட குகன் கிண்டலாக சிரித்துவிட்டு, இப்ப என்ன, உன்னை இந்த மைதானத்தை விட்டு தூக்கி வெளியே வீசணும், அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு என்று சொல்லிவிட்டு அவனது கையில் ஏதோ சைகை செய்தான். உடனே அந்த தங்க சக்கரம் சத்தமாக விசில் சத்தத்தை எழுப்பியது. அத்துடன் வீராவை மைதானத்திலிருந்து வெளியே தள்ள இழுக்க ஆரம்பித்தது. அதை பார்த்த அங்கிருந்த பெரும்பாலான பொற்கதிர் குழுவினர் அனைவரும் வீரா தோல்வி அடைந்து விட்டான் என்ற முடிவுக்கே வந்து விட்டார்கள். ருத்ர மகாவீர நிலையில் இருப்பவனிடம் வீரா தோற்பதால் இதில் எந்த ஒரு அவமானமும் இல்லை என்றே அனைவரும் எண்ணினார்கள். வீரா தொடர்ந்து 3 சீடர்களை ஒரே குத்தில் வென்றதே பொற்கதிர் குழுவினருக்கு போதுமானதாக இருந்தது. அவனால் தான் இப்போது பொற்கதிர் குழுவின் மானம் காப்பாற்றப்பட்டது என்று அனைவரும் எண்ணினார்கள். இறுதி போட்டிக்கு வந்து தோல்வி அடைவது பொற்கதிர் குழுவுக்கு ஒரு மரியாதையாகத்தான் இருக்கும். அத்துடன் வீராவின் இந்த சிறப்பான போட்டிகள் என்றென்றும் பேசப்படும். ஆனால் வீராவை உற்று பார்த்துக் கொண்டிருந்த குகனுக்கு திடீரென்று தலையில் ஏதோ ஆணி வைத்து குத்துவது போல் வலிக்க ஆரம்பித்தது. மறுபக்கம் வீரா மைதானத்தின் எல்லைக்கோட்டுக்கு அருகில் வந்து விட்டான். ஆனால் குகன் வலியில் கத்திக் கொண்டிருப்பதை அனைவரும் குழப்பத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். என்னாச்சு, குகனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சா? அப்படியே இருந்தாலும் ருத்ர மகாவீர நிலையில இருக்கிற குகனுக்கு அதையெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. வீரா கையும் கட்டப்பட்டிருக்கு, அப்புறம் எப்படி அவனால குகனை காயப்படுத்த முடியும்? அப்ப அவன் எதுக்காக இப்படி தலையை பிடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் என்று பல்வேறு விஷயங்களை பொற்கதிர் குழுவினர் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் குகனுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்போது பொற்கதிர் குழுவின் உட்புற சீடன் மணியன், பாத்தியா செல்வம், வீரசிம்மன் கிட்ட ஏதோ ஒரு ரகசிய சக்தி இருக்கு, இல்லனா அநாகத சக்கரத்துல இருந்துகிட்டு அவனால குகனை இப்படி பாடாப்படுத்த முடியுமா என்ன என்றான். அதை கேட்டு அவனுக்கு அருகில் இருந்த செல்வம் என்ற சீடன், அப்படி இந்த வீரா என்ன ரகசிய சக்தியை பயன்படுத்துறான்னா என்று கேட்டான். அத பத்தி எனக்கு தெரியல, ஆனா மன ரீதியான ஏதோ ஒரு சக்தியை வச்சுதான் அவன் குகனை தாக்கியிருக்கான்னு நினைக்கிறேன் என்று பதிலளித்தான் மணியன். அவன் சொன்னதை கேட்டதும் அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த உட்புற சீடர்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். மன ரீதியான தாக்குதலா? அப்ப வீரா உடல் பலத்துல மட்டும் இல்ல, ஆன்மா ரீதியாவும் ரொம்ப வலிமையா இருக்கான்னு சொல்ல வரீங்களா என்று ஒரு சீடன் கேட்டான். ஆமா, வீரா வலிமையா இல்லாம இருந்தா இவ்வளவு நேரம் குகனை சமாளிச்சிருக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க என்றான் மணியன். அதை கேட்டதும் அங்கிருந்த சீடர்கள் எல்லாம் மணியனை உன்னிப்பாக கவனித்தார்கள். மணியன் தொடர்ந்து பேசினார். நான் எங்க ஊரை விட்டு வெளியே வந்தப்போ எங்க ஊர்லயே பெரிய வீரங்கிற நினைப்புல வந்தேன். ஆனா நான் ஆதிசக்தி ஆசிரமத்துக்கு வந்ததும் என்ன வெளிப்புற சீடனா போட்டப்பதான் என்னை விட தலை சிறந்த வீரர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இந்த உலகம் ரொம்ப பெருசு தம்பிங்களா, அதோட இங்க பல ஆச்சரியங்கள் நிறைஞ்சிருக்கு என்றான். மறுபக்கம் குகன்
தலையை பிடித்துக் கொண்டு சிறிது நேரம் அப்படியே தரையில் அமர்ந்தான். பிறகு மெல்ல மெல்ல அந்த வலியை தனது ஆன்மீக சக்தியால் சரி செய்தான். இப்போது குகனின் கோபம் எல்லை மீறியது. அதில் அவனது முகமும் கண்களும் சிவந்தது. குகன் தரையிலிருந்து மெல்ல எழுந்தான். பின்னர் வீராவை பார்த்து, நான் ருத்ர மகாவீர நிலையில இருக்கிற சீடன், என்ன அவ்வளவு சுலபமா உன்னால எதுவும் பண்ண முடியாது என்று காட்டமாக கூறினான். குகன் நினைத்திருந்தால் அவனது சக்தியை வைத்து வீராவை எறும்பு போல் நசுக்கி எறிந்திருக்க முடியும். ஆனால் அவன் வீராவை சிறைபிடிக்க வேண்டும் என்பதால் எந்த ஒரு பலம் வாய்ந்த சக்தியையும் பயன்படுத்தவில்லை. குகனுக்கு தலையில் இன்னும் சிறிதளவு வலி இருந்தது. அவன் தலையை பிடித்தவாறு நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த வீரா அவனது வாயுவேக கத்தியை வரவழைத்து அந்த சக்கரங்கள் மீது பிரயோகப்படுத்தினான். அந்த நிமிடம் டங் 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 என்று அனைத்து சக்கரங்களின் மீதும் பாய்ந்து அதை உடைத்தெறிந்தது. அந்த சக்கரங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக விழுந்து மறைந்து போனது. அதை பார்த்து குகன் திகைத்துப் போனான். என்னையும் அவ்வளவு சுலபமா ஜெயிச்சிட முடியாது குகன் Uploaded by Dino on service. என்று வீரா சிறு புன்னகையுடன் கூறிவிட்டு அவனது வாயுவேக கத்தியை சேமிப்பு வளையத்தில் வைத்தான். அதை கேட்டு குகன் கோபம் எல்லை மீறியது. இதற்கு மேல் தனது வலிமையான சக்தியை பயன்படுத்தாமல் இருப்பது சரியாக இருக்காது என்று எண்ணியவன், இதுக்கு மேல உன்னை சும்மா விட்டா நான் ருத்ர மகாவீர நிலையில இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்ல வீரா. இதுக்கப்புறம் ருத்ர மகாவீர நிலையுடைய சக்தி என்னன்னு நீ பாப்ப என்று கூறிவிட்டு கண்களை மூடி நின்றான். குகனின் தோளிலிருந்து லேசான தங்க நிறமான ஒளி வந்தது. வானை பிளக்கும் சக்கரம் என்று கத்தினார். அடுத்த நொடி அவனது கைக்கு ஒரு தங்க சக்கரம் வந்தது. ஆனால் அது இதற்கு முன்பு வந்த சக்கரத்தை விட வித்தியாசமாக இருந்தது. அந்த தங்க சக்கரத்தின் வெளிப்புறம் மிகவும் கூர்மையாக இருந்தது. அத்துடன் அது மிகவும் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அவனது உடம்பிலிருந்து மேலும் 6 தங்க சக்கரங்கள் வந்தது. அந்த 7 சக்கரத்தையும் வீராவை நோக்கி வீசினான் குகன். அந்த 7 தங்க சக்கரங்களும் வீராவை நோக்கி மிகவும் வேகமாக சென்றது. இந்த 7 சக்கரங்களும் 7 திசையில் பிரிந்து வீராவை தாக்கச் சென்றது. அதில் 2 சக்கரங்கள் மேலே பறந்து வீரா தப்பிக்காத வகையில் மறைத்தது. 3 சக்கரங்கள் வீராவின் நெஞ்சையும் தலையையும் வெட்டச் சென்றது. மீதமிருக்கும் 2 சக்கரங்கள் வீராவின் காலை வெட்டச் சென்றது. இந்த நிலையில் இப்போது வீரா மேலேயும் செல்ல முடியாது, இடது வலது பக்கமும் செல்ல முடியாது. ஒரு ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் சீடனை எந்த நிலையிலும் குறைத்து எடை போட்டு விடக் கூடாது என்று வீரா அறிவார். அதனால் இந்த 7 சக்தி வாய்ந்த சக்கரங்கள் தன்னை நோக்கி வருவதை பார்த்து முதல் முறையாக வீராவிற்கு பதற்றம் ஏற்பட்டது. வீரா என்ன செய்ய போகிறார்? வீரா தப்பிக்க வழி இருக்கிறதா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். குகனின் 7 சக்கரங்கள் தன்னை நோக்கி வருவதை பார்த்து முதன்முறையாக வீராவிற்கு பதற்றம் ஏற்பட்டது. ஐயோ, குகன் வீராவை கொல்ல போறான்னு நினைக்கிறேன். இந்த சக்கரங்களை சமாளிக்கக்கூடிய சக்தி வீரா கிட்ட இருக்குன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை என்று அங்கிருந்த பார்வையாளர்கள் அவர்களுக்கு மனதில் தோன்றுவதை பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த 7 சக்கரங்களும் வீராவிற்கு அருகில் வந்தது. வீரா அவனது சக்தியை பயன்படுத்தி அதிலிருந்து தப்பித்து குகனை நோக்கி வேகமாக ஓடுவதற்கு திரும்பினான். அதை பார்த்த குகன் அவனது சக்தியை பயன்படுத்தி அந்த 7 சக்கரத்தையும் தன்னை நோக்கி வரும் வீராவின் பக்கம் திருப்பிவிட்டான். 7 சக்கரங்களும் குகனின் சக்திக்கு கட்டுப்பட்டு அவனது சைகைக்கு ஏற்ப அப்படியே மாறி வீராவை நோக்கி திரும்பியது. அது இறகை போல மிகவும் மென்மையாக இருந்தாலும் அதன் வேகம் மிகவும் அதிகமாக இருந்தது. ஒரு பக்கம் வீரா குகனை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தான். மறுபக்கம் அந்த 7 சக்கரங்களும் வீராவிற்கு எதிரிலிருந்து அவனை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. வீரா அந்த சக்கரத்திலிருந்து தப்பிக்கவில்லை என்றால் அவன் குகனை அடையும் முன்பே அந்த 7 சக்கரங்களும் வீராவின் உடம்பை துண்டு துண்டாக வெட்டி வீசிவிடும். குகன் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் இருந்தான்.
வீரா தனக்கு அருகில் வரமாட்டான் என்று உறுதியாக நம்பினார். குகன் வீராவை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தது முற்றிலும் தவறானது. ஏனென்றால் வீராவின் உடம்பு ஒரு மரண ஆயுதமாகும். அதனால்தான் வீரா அந்த சக்கரங்களை பார்த்து சற்றும் பயப்படாமல் முன்னேறிச் சென்றார். வீரா பூமியின் ஆதிகால நெருப்பில் உடலை செம்மைப்படுத்தியதிலிருந்து அவனது உடல் நிறைய முன்னேற்றம் அடைந்திருந்தது. அதனால் வீரா இந்த சக்கரங்களையும் அதன் சக்தியையும் கண்டு பயப்பட அவசியமில்லாமல் இருந்தது. வீரா தொடர்ந்து முன்னேறி வருவதை பார்த்து குகன் குழப்பமடைந்தார். வீரா இப்படியே முன்னேறி வந்தால் அது தற்கொலைக்கு சமம் என்று எண்ணினான். அதே சமயம் மற்றொரு திசையிலிருந்து, அந்த சக்கரங்களை விட்டு தள்ளி போவீரா என்று கூட்டத்திலிருந்து கத்தினான் அதியன். நீ இப்படியே தொடர்ந்து முன்னேறி போனா அந்த சக்கரங்கள் உன்னை கொன்னுடும் வீரா. இந்த வீராவுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா என்று பொற்கதிர் குழுவினர் மைதானத்திற்கு வெளியே இருந்து கத்திக் கொண்டிருந்தார்கள். பொற்கதிர் குழுவில் இருந்த அனைவரும் வீராவிற்கு என்னவாக போகிறது என்று வருத்தத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த அனைவரும் தங்களது குழுவின் வெற்றியை விட வீராவின் உயிரை நினைத்து பயந்தார்கள். மறுபக்கம் கருட குழுவிலிருந்த அனைவரும் வீரா முட்டாள்தனமாக செய்து கொண்டிருக்கிறான் என்று கேலி பேசிக் கொண்டிருந்தார்கள். அட, இந்த வீரா புத்திசாலியான வீரன் நினைச்சா இவன் பண்றதை பார்க்கும்போது பயங்கரமான பைத்தியமா இருப்பான் போலயே. பொற்கதிர் குழுவோட தலை சிறந்த சீடன் இப்போ நம்ம குகனுடைய சக்கரத்துல இறந்து போக போறான். அட விடுங்கய்யா, அவனே உயிர் போனாலும் பரவாயில்லன்னு வரும்போது நாம என்ன பண்ண முடியும் என்று கருட குழுவை சேர்ந்த சீடர்கள் எல்லாம் வீராவின் செயலை பார்த்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். கருட குழுவை சேர்ந்த 3 சீடர்களை வீரா ஒரே குத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இந்த அவமானம் கருட குழுவே இந்த போட்டியில் வென்றாலும் கூட மறையப் போவதில்லை. அதனால் இந்த போட்டியில் வீரா இறந்து போனாலும் பரவாயில்லை. கருடக்குழு இந்த போட்டியில் வெல்ல வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துடன் இருந்தார்கள். அப்போதுதான் அவர்களது அவமானம் பெரிதளவில் ஆதிசக்தி ஆசிரமத்தில் பேசப்படாமல் இருக்கும் என்று கருடக்குழு சீடர்கள் எண்ணினார்கள். இதே போல் ஒரு சூழ்நிலை 1 வருடத்திற்கு முன்பும் இதே மைதானத்தில் நடந்தது. வீராவின் தங்கையான வேதா ஒற்றை ஆளாக நின்று தனது தேவ கன்னியர் குழுவை வெற்றி பெற வைத்தாள். அப்போது தசரத குழு சிறந்த குழுவில் 6வது இடத்தில் இருந்தது. வேதாவின் தேவ கன்னியர் குழுவிற்கு எதிராக தசரத குழு சவால் விடுத்தது. அந்த சவாலில் வேதா போட்டியிட்டு தசரத குழுவின் அனைத்து சீடர்களையும் வென்றாள். தேவ கன்னியர் குழுவை சேர்ந்த வேறு எந்த ஒரு சீடரும் அந்த போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. அந்த தோல்வி தசரத குழுவிற்கு மிகவும் அவமானத்தை கொடுத்தது. அதே போன்ற நிலையை இன்று நாமும் சந்தித்துவிடக் கூடாது என்பதில் கருடக்குழு உறுதியாக இருந்தது. இந்த காரணத்திற்காகத்தான் குகனின் கோபம் நியாயமானது என்று கருடக்குழு சீடர்கள் எல்லாம் எண்ணினார்கள். அப்போது அங்கு நடந்த ஒரு சம்பவம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அங்கு மைதானத்தில் டங்கென்று ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. குகனின் முதல் சக்கரம் வீராவின் மீது மோதி இருந்தது. ஆனால் அந்த சக்கரத்தால் வீராவிற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அந்த சக்கரம் வீராவின் மீது மோதும் போது 2 இரும்புகள் மோதிக்கொள்ளும் சத்தம்தான் கேட்டது. அது அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அதைத் தொடர்ந்து டங் 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 என்று சக்கரங்கள் மோதும் சத்தம் மைதானம் முழுக்க எதிரொலித்தது. ஆனால் Uploaded by Dino on service. ஒரு சக்கரம் கூட வீராவை காயப்படுத்தவில்லை. அதை பார்த்த குகன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். வீராவுக்கு எந்த சக்கரத்தாலும் பாதிப்பு ஏற்படாததை பார்த்த அங்கிருந்த அனைவரும் திகைத்துப் போனார்கள். அத்துடன் வீராவின் உடல் அவ்வளவு பலம் வாய்ந்ததா என்று ஆச்சரியமாகவும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வீரா குகனுக்கு அருகில் சென்றதும் அவனது தெய்வீக நாகத்தின் 7வது பாம்பு செதிலின் சக்தியை எழுப்பி அதிகரித்த சக்தி மூலம் குகனை தாக்கினார். ஆனால் வீராவின் சக்தி தன்னை தாக்க வருவதற்கு முன்பே மிகவும் வேகமாக தனது கையை உயர்த்தி குகன் ஆன்மீக சக்தியால் ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொண்டு வந்தார். அந்த பாதுகாப்பு கவசத்தின் பெயர் பூமி சக்கரமாகும். அந்த சக்கரங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து வீராவின் தாக்குதலை தடுத்து நிறுத்தியது. வீராவின் சக்தி
அந்த பூமி கவசத்தின் மீது பட்டதும் டங் என்று மிகப்பெரிய சத்தம் கேட்டது. ஆனால் வீராவின் சக்தி மிகவும் வலிமையாக இருந்தது. அதனால் அந்த சக்தியை தடுக்க முடியாமல் குகன் 2 அடி பின்னால் சென்றார். பிறகு வீராவின் சக்தி தாக்கம் குகனை மைதானத்திற்கு வெளியே தூக்கி எறிந்தது. ஆனால் குகன் ருத்ர மகாவீர நிலை வீரன் என்பதால் அவன் மைதானத்திற்கு வெளியே சென்றாலும் அவனது பாதம் தரையில் படவில்லை. குகன் அவனது சக்தியை பயன்படுத்தி காற்றில் பறந்து கொண்டிருந்தான். அதனால் இந்த போட்டியின் விதிப்படி குகன் போட்டியில் தோல்வி அடையவில்லை. பிறகு குகன் கையை காற்றில் அசைத்தான். அப்போது அங்கிருந்த பூமி சக்கரம் வேகமாக வந்து அவனது காலிற்கு அடியில் நின்றது. குகன் அந்த பூமி சக்கரத்தின் மீது நின்று கொண்டிருந்தான். அதன் சக்தியால் பறந்து மீண்டும் மைதானத்திற்குள் வந்தான். நம்ம குகன் கலக்கிட்டான்டா. அப்புறம் அப்படி இல்லைன்னா நம்ம குழுவோட தலை சிறந்த சீடர்கள் பட்டியல்ல குகன் முதலிடத்துல இருக்க முடியுமா என்ன? இப்போ குகனை தவிர அந்த இடத்துல யார் இருந்தாலும் தோத்து போயிருப்பாங்க. இப்ப கருட குழுவை ஜெயிக்க வைக்க குகனால தான் முடியும் என்று கருட குழுவை சேர்ந்த சீடர்கள் எல்லாம் குகனின் பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். குகன் மைதானத்திற்கு வெளியே தூக்கி வீசப்பட்டதை பார்த்து கருட குழுவினர் பதைபதைத்து போனார்கள். ஆனால் அவன் தனது சக்தியை பயன்படுத்தி மீண்டும் மைதானத்திற்குள் வந்ததும் தான் கருட குழுவினருக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. அந்த பூமி சக்கரத்திலிருந்து மைதானத்தில் தரையிறங்க குகன் வந்தான். அவனை தரையிறங்க விடக்கூடாது என்ற எண்ணத்தில் வீரா அவனது சக்தி வாய்ந்த ஒரு குத்தை வீசினான். குத்தின் சக்தியை பார்த்த குகனின் மனது உண்மையில் நடுக்கம் கண்டது. இவ்வளவு நேரம் வீராவை கடுமையாக தாக்க வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் குகன். ஆனால் இதற்கு மேல் வீராவை தாக்கவில்லை என்றால் அது தனது உயிருக்கும் குழுவுக்கும் ஆபத்தில் முடியும் என்று புரிந்து கொண்டான். உடனே குகன் முன்பை போல் அவனது பூமி சக்கரத்தை வைத்து அந்த குத்தின் சக்தியை தடுத்தான். ஆனால் இந்த முறையும் குகன் மைதானத்தை விட்டு வெளியே தூக்கி வீசப்பட்டான். அவன் ஒவ்வொரு முறை மைதானத்தில் இறங்க வேண்டும் என்று எண்ணிய போதெல்லாம் அவனை மைதானத்திற்குள் விடாமல் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தான் வீரா. இந்த சண்டையை பார்த்துக் கொண்டிருந்த அனைவரும் பேச்சு மூச்சு இல்லாமல் அமைதியாக அவரவர் இடத்திலிருந்து சண்டையை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். குகன் மைதானத்திற்குள் வருவதற்கு தொடர்ந்து 5க்கும் மேற்பட்ட முறை முயற்சி செய்தான். ஆனால் அவனை வீரா மைதானத்திற்குள் வரவிடவே இல்லை. இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த சிவாங்கி மற்றும் காதம்பரி இருவரும் கூட வாயடைத்து போனார்கள். வீரா மற்றும் குகனின் சக்தியை சொல்ல அவர்களுக்கு வார்த்தையே வரவில்லை. பிறகு சிறிது நேரம் கழித்து காதம்பரி கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு, சிவாங்கி நீயே சொல்லு, வீரா செய்யறது சரியா? ஒரு தலை சிறந்த சீடனான குகனை இப்படி மைதானத்துக்குள்ள இறங்க விடாம பந்து மாதிரி அடிச்சு அடிச்சு வெளியே அனுப்புறது சரியா என்று கேட்க, எனக்கு தெரிஞ்சு குகனுடைய பல என்னன்னு வீராவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதனாலதான் அவனை மைதானத்துக்குள்ள விடாம அடிக்கிறான்னு நினைக்கிறேன் என்றாள் சிவாங்கி. ஐயோ, இப்படியே போனா இந்த போட்டியோட முடிவுதான் என்ன என்றாள் காதம்பரி. இந்த போட்டியில் வீரா தோல்வி அடைந்தாலும் சிவாங்கிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த போட்டியில் குகன் தோல்வி அடைந்தால் தனது குழுவிற்கும் தனக்கும் பெருத்த அவமானம் என்று பதற்றத்துடன் இருந்தாள் காதம்பரி. குகன் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு மீண்டும் மைதானத்திற்குள் வருவதால் அவனுக்கு வீராவின் மீது கோபம் மேலும் அதிகமானது. வீரா தனது சக்தியை வைத்து குகனை 9வது முறையாக வெளியே தள்ளினான். உடனே குகன் அவனது சக்தியை பயன்படுத்தி மிகவும் வேகமாக வீராவை நோக்கி வந்தான். இந்த போட்டியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வந்திருந்தான் குகன். அவன் உடம்பு முழுக்க தங்க நிற ஒளி பிரகாசமாக மின்னி அழுத்தத்தை உண்டு பண்ணியது. அந்த அழுத்தம் மைதானத்திற்கு வெளியே இருந்த சீடர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதில் பலவீனமான சில சீடர்கள் அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் உடல் நடுக்கத்துடன் தரையில் அமர்ந்தார்கள். குகனின் தங்க ஒளி அந்த மைதானம் முழுக்க பிரகாசித்தது. அவனின் தங்க சக்கரம் மிக பெரியதாக மாறி அந்த மைதானத்திற்கு மேலே சுற்றிக் கொண்டிருந்தது.
குகன் அவனது பூமி சக்கரத்தின் மீது நின்று கொண்டு விஸ்வ ஒளி சக்கரம் என்று கத்தினான். இதுதான் குகனின் அதிசக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாகும். இந்த சக்கரத்தை உருவாக்க குகன் தன் ஆன்மீக சக்தியில் 80% மேலாக பயன்படுத்த வேண்டும். அதனாலேயே இந்த சக்தியை குகன் பயன்படுத்த வேண்டாம் என்று எண்ணியிருந்தார். ஆனால் இப்போது நிலைமை தனக்கு எதிராக இருப்பதால் இந்த சக்தியை பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். இதுக்கு மேல உன்னை உயிரோட விடுற எண்ணத்துல நான் இல்ல வீரா என்று ஆவேசமாக பேசினான் குகன். இந்த விஸ்வ ஒளி சக்கரத்தின் தாக்கத்தை மிகப்பெரிய சீடர்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கும் போது வீரா இதிலிருந்து உயிர் தப்பிப்பது சாத்தியமற்றதாகும். இப்போது குகனிடம் இருக்கும் சக்தியை வைத்து அங்கிருந்த அனைத்து சீடர்களையும் அவனால் கொல்ல முடியும். ஒருவேளை குகன் அடுத்த நிலை சக்கரத்தில் இருந்திருந்தால் அவன் அந்த மலையையே அழித்திருப்பான். அங்கு மைதானத்திற்கு மேலிருக்கும் சக்கரத்தின் பிரகாசம் நேரத்திற்கு நேரம் அதிகம் Uploaded by Dino on service. ஆனது. ஒரு கட்டத்தில் அந்த சக்கரத்திலிருந்து மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அதிலிருந்து வந்த சக்தியை பார்த்து வீராவிற்கு என்னவாக போகிறதோ என்று பொற்கதிர் குழுவினர் பயத்தில் இருந்தார்கள். அந்த சக்கரத்தின் பிரகாசத்தில் மைதானத்தில் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. வீராவிற்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். அந்த சக்கரத்தின் தாக்கம் வந்து மைதானத்தில் பட்டபோது அங்கிருந்த மைதானமே துவம்சமானது. அதில் வீராவிற்கு என்னவானது என்று யாருக்கும் தெரியவில்லை. அடுத்த சில நிமிடங்களில் அந்த சக்கரத்தின் பிரகாசம் மெல்ல மெல்ல குறைந்தது. அப்போது அங்கு ஒரு உருவம் நின்று கொண்டிருப்பதை அனைவரும் பார்த்தார்கள். அது வீராதான். அவன் உடம்பு முழுக்க காயங்களுடன் நின்று கொண்டிருந்தான். அத்துடன் அவனது சக்தியை பயன்படுத்தி மின்னல் வேகத்தில் சென்று குகனுக்கு ஒரு குத்து விட்டார். குகன் ஏற்கனவே அவனது 80% மேற்பட்ட சக்தியை பயன்படுத்தியது மிகவும் சோர்வாக இருந்தார். இதில் வீராவின் குத்து குகனை அந்த மைதானத்திற்கு வெளியே தூக்கி வீசியது. அடுத்த நிமிடம் குகன் மயக்கமடைந்தான். மறுபக்கம் வீரா உடம்பு முழுக்க காயங்களுடன் அவனது உடையெல்லாம் கிழிந்த நிலையில் நின்று கொண்டிருந்தார். அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்திருந்தார்கள். வீரா ஜெயிச்சிட்டான். பொற்கதிர் குழுவ வீரா ஜெயிக்க வச்சுட்டான் என்று கூட்டத்தில் இருந்த அதியன் கத்த ஆரம்பித்தார். அடுத்து என்ன நடக்கப் போகிறது? வீராவின் இந்த வெற்றி அவனுக்கு நல்லதா கெட்டதா? பொற்கதிர் குழுவுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுமா? மேலும் வீராவின் தாக்குதலில் குகன் தோற்றது போல குகனின் தாக்குதல் வீராவின் மீது பட்டதால் அவனது உடல் முழுக்க காயங்களாக இருந்தது. இருப்பினும் வீரா பறந்து சென்று குகனை ஒரு குத்து விட்டார். அதில் குகன் மயக்கமடைந்து மைதானத்திற்கு வெளியே விழுந்தான். கருட குழுவோட தலை சிறந்த சீடன் தோத்து போயிட்டான் என்று அரங்கம் முழுக்க பேச்சு எதிரொலித்தது. அதை பார்த்த சிவாங்கியும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். வீரா ஜெயிச்சிட்டான், நம்ம பொற்கதிர் குழு ஜெயிச்சிடுச்சு என்று கூட்டத்தில் இருந்த அதியன் கத்தினார். அதியனின் குரலை தொடர்ந்து அங்கிருந்த பொற்கதிர் குழுவின் வெளிப்புற சீடர்கள் எல்லாம் அவர்களது இடத்திலிருந்து எழுந்து ஒன்று சேர்ந்து வீரா 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 என்று கத்தினார்கள். அவர்களது சத்தம் அரங்க முழுக்க எதிரொலித்தது. வீரா மைதானத்தில் நின்று கருடக்குழுவின் சீடர்களை கோபத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார். விஸ்வ ஒளி சக்கரத்தின் தாக்கத்தால் வீராவின் உடம்பிலிருந்த துணி கிழிந்து விட்டது. கிட்டத்தட்ட அவன் உடம்பில் துணி இல்லாமல் நின்று கொண்டிருந்தான். வீராவை தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த சிவாங்கி மற்றும் காதம்பரி இருவரும் கண்களை மூடிக்கொண்டார்கள். வீரா அப்படி துணியில்லாமல் அரைக்குறையாக நின்று கொண்டிருந்தது அவனுக்கும் சற்று சங்கடமாகத்தான் இருந்தது. அதை அவனது முக பாவனைகளை வைத்தே புரிந்து கொண்ட சிவா அந்த அரங்கத்திலிருந்து மைதானத்திற்கு வந்து அவனிடமிருந்த ஒரு துணியை எடுத்து வீராவின் உடம்பை மூடினான். வீராவும் அந்த துணியை தனது உடல் முழுக்க சுற்றிக் கொண்டான். வீரா அந்த மைதானத்தை விட்டு வெளியே வந்ததும் சிவா மற்றும் அதியனுடன் சேர்ந்து பிரதாபனை பார்க்கச் சென்றார்.
பிரதாபன் உடம்பு முழுக்க காயங்களுடன் இருந்தாலும் வீரா போட்டியில் என்ன செய்யப் போகிறான் என்று பார்ப்பதற்காக மைதானத்திற்கு வெளியே இருந்தான். பிரதாபன் அண்ணா, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு என்று நலம் விசாரித்தான் வீரா. பிரதாபன் முகம் முழுக்க சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது. வீராவின் வருங்காலம் சிறப்பானதாக அமையப் போகிறது என்று எண்ணி மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். வீராவின் சக்தியை பார்த்து அவனுடன் நட்புறவு வைத்துக் கொண்டதை நினைத்து மிகவும் பெருமையாக உணர்ந்தான் பிரதாபன். வீரா அநாகத சக்கரத்தில் இருந்து கொண்டு ஒரு ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் சீடனை வெல்வான் என்று பிரதாபன் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. சுமார் 2 மணி நேரம் குகனுடன் வீரா சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். அத்துடன் குகனின் அதீத சக்தி வாய்ந்த நுட்பத்தையே வீரா பயன்படுத்த வைத்தது பிரதாபன் சற்றும் எதிர்பார்க்காத விஷயமாகும். குகன் முழு சக்தியை பயன்படுத்தியும் இறுதியில் வீரா வென்றதுதான் பெரிய சாதனை. மேலும் சொல்லப்போனார், பிரதாபன் எண்ணத்தின்படி வீரா இன்று தனது போட்டியில் வெளிப்படுத்திய சக்தியை விட அவன் வெளிக்காட்டாத அதீத சக்தி அவனுக்குள் இருக்கிறது என்று எண்ணினான். பிரதாபன் அதீத வலியில் இருந்தாலும் அவனது நெஞ்சில் கையை வைத்துக் கொண்டு வீராவிடம் மெல்லிய குரலில், எனக்கு ரொம்ப காயம் பட்டிருக்கிறது உண்மைதான் வீரா, ஆனா உன்னோட திறமைய பார்க்க நான் இங்க காத்துக்கிட்டு இருந்தத பெருமையா நினைக்கிறேன் Uploaded by Dino on service. என்று மனதார கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த பொற்கதிர் குழுவின் வெளிப்புற சீடர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக வீராவிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார்கள். வீரா வென்றுவிட்டான் என்பது அவர்களுக்கு சந்தோஷம்தான். அத்துடன் சேர்த்து அடுத்த மாதம் கருடக் குழுவின் மாத்திரைகள் எல்லாம் பொற்கதிர் குழுவின் வெளிப்புற சீடர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு மேலும் சந்தோஷத்தை கொடுத்தது. இப்போது பொற்கதிர் குழுவில் வீரா இருப்பதை நினைத்து வெளிப்புற சீடர்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் உணர்ந்தார்கள். மறுபக்கம் தூரத்தில் சிவாங்கி மற்றும் காதம்பரி இருவரும் முகத்தை மூடியவாறு நின்று கொண்டிருந்தார்கள். காதம்பரி கோபத்துடன் முகத்தில் இருந்த கையை எடுத்தாள். அங்கு பொற்கதிர் குழுவினர் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அவளுக்கு கோபம் எல்லை மீறியது. காதம்பரி கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு, உன் முகத்தை மூடினது போது சிவாங்கி, அந்த பையன் உடைய போட்டுட்டான் என்றாள். அதை கேட்ட சிவாங்கி அவளது முகத்தில் இருந்த கையை எடுத்துவிட்டு, என்ன மன்னிச்சிரு காதம்பரி என்றாள். மன்னிப்பு கேட்கறதுனால இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடாது சிவாங்கி. ஏன்னா அடுத்த மாசம் கருட குழுவுக்கு கிடைக்க வேண்டிய மாத்திரைகள் கிடைக்காது. இது உனக்கு சாதாரண விஷயமா சொல்லு என்று கண்களை உருட்டிக் கொண்டு கோபமாக கேட்டாள் காதம்பரி. அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் சங்கடத்துடன் நின்றாள் சிவாங்கி. காதம்பரி தொடர்ந்து பேசினாள். அதைவிட கொடுமையானது என்னன்னா, கருட குழுவில எனக்கு பிடிச்சமான சீடன் குகன். அவன் ஒரு அநாகத சக்கரத்துல இருக்கிற சீடன் கிட்ட தோத்து போயிட்டாங்கிறது எவ்வளவு வேதனையான விஷயம்னு தெரியுமா? இப்ப அவன் மனசுல இந்த தோல்வி என்ன தாக்கத்தை தரப்போகுதுன்னு தெரியல என்று வருத்தத்துடன் கூறினாள். இந்த தோல்வியால் குகனின் பயிற்சி தடைபடுமோ என்று மிகவும் வருத்தமாக உணர்ந்தாள் காதம்பரி. தன்னை விட சாதாரணமான சீடனான வீராவிடம் தோல்வி அடைந்து விட்டோம் என்று குகனுக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கும் என்று யோசித்து பார்த்தாள் காதம்பரி. தலை சிறந்த சீடனை பொறுத்தவரை சண்டை போடுறது, ஜெயிக்கிறது, தோல்வி அடைகிறது எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பாகம்தான் காதம்பரி. யானைக்கும் அடி சறுக்கும்னு பெரியவங்க சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்ப. அந்த மாதிரிதான் இன்னைக்கு குகனுக்கும் ஆயிருக்கு. எல்லாம் சரியாயிடும் என்று தைரியம் சொன்னாள் சிவாங்கி. அதை கேட்டு சரியென்று மட்டுமே தலையை அசைத்தாள் காதம்பரி. இந்த சீடர்களின் வாழ்க்கை லட்சியமே பயிற்சி எடுப்பது, முயற்சி செய்வது. இறுதியில் வெற்றி அடைந்தால் சந்தோஷம், அல்லது தோல்வி அடைந்தால் மேலும் பயிற்சி எடுத்துக்கொண்டு வெற்றிக்கான வழியை தேடுவதாகும். காதம்பரியை சமாதானப்படுத்தி இப்படி பேசிய சிவாங்கி, சரி காதம்பரி, இன்னைக்கு நடந்ததை விடு. ஆனா உனக்காக வருங்காலத்துல நான் ஒரு உதவி செய்யறேன், சரியா என்றாள். அதை கேட்டதும் காதம்பரி சற்று ஆறுதல் அடைந்தாள். ஏனென்றால் சிவாங்கியின் நிலைக்கு அவள் ஒரு சத்தியம் செய்து கொடுத்தாள் எனில் அதை தவறாமல் செய்வாள். பின் காதம்பரி சிறு புன்னகை செய்து அவளது சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாள். அந்த நாள் இரவு பொற்கதிர் குழுவினர் அனைவரும் மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள்.
அங்கிருந்த அனைவரும் வீரா சண்டை போட்டதை பற்றி தான் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வீரா அவனது மனதில் வேறு ஒரு விஷயத்தை யோசித்துக் கொண்டிருந்தான். வீரா அவனது அறைக்கு சென்றதும் பூச்சி வேட்டையில் தனக்கு கிடைத்த சக்தி மூலங்களை சேமிப்பு வளையத்தில் பார்த்துவிட்டு, நாளைக்கு போய் இந்த சக்தி மூலங்களை எல்லாம் துணைத் தலைவர் சிவாங்கி கிட்ட கொடுத்துட்டு இதுக்கான பங்களிப்பு புள்ளிகளை வாங்கிட்டு உடனே கருப்பு மலைக்கு போகணும் என்று நினைத்தான். இந்த எண்ணம் வீராவை அந்த இரவு முழுக்க தூங்க விடவில்லை. மறுநாள் விடிந்தது. வீரா வேகமாக படுக்கையிலிருந்து எழுந்தான். அவனது உடம்பெல்லாம் வலித்தது. ஏனென்றால் குகனின் சக்தி தாக்கம் அவனது உடம்பில் சில ஆழமான காயங்களை ஏற்படுத்தி இருந்தது. குகனுடன் சண்டை போட்டதில் வீராவின் உடல் சற்று சோர்வடைந்திருந்தாலும் வீரா விஸ்வ ஒளி சக்கரத்தின் தாக்கத்தை முழுமையாக உடலில் வாங்கிக் கொண்டார். அந்த சக்தி தாக்கம் வீராவின் உடம்பிலிருந்த அசுத்தங்களை எல்லாம் சுத்தம் செய்திருந்தது. இப்போது வீரா அவனது அநாகத சக்கரத்திலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல பெரும் கஷ்டமில்லாமல் இருந்தான். இருப்பினும் வீரா சந்தோஷமாக இல்லை. அதற்கு ஒரே காரணம், சுந்தர தேசம் போன்ற ஒரு தேசத்தில் அநாகத சக்கரத்திலேயே தலை சிறந்த வீரனாக பெயரும் புகழும் பெறலாம். ஆனால் ஆதிசக்தி ஆசிரமத்தை பொறுத்தவரை அநாகத சக்கரத்தில் இருக்கும் சீடன் ஒரு தலை சிறந்த சீடனாகவே மதிக்கப்பட மாட்டார். இதையெல்லாம் எண்ணிக்கொண்ட வீரா அவனது அறையிலிருந்து புறப்பட்டு சிவாங்கியை சந்திக்க மலை உச்சிக்கு சென்றான். அங்கிருந்த பொற்கதிர் குழுவின் வெளிப்புற சீடர்கள் எல்லாம் வீராவை மிகவும் உற்சாகமாகவும் மரியாதையாகவும் வரவேற்றார்கள். சேந்தன் என்னும் சீடனை வீரா வென்றபோது கூட வீரா சாதாரணமான சீடன்தான் என்று அங்கிருந்த பலரும் எண்ணினார்கள். ஆனால் வீராவால் தங்களது குழுவிற்கு இவ்வளவு பெரிய வெற்றியும் புகழும் சீக்கிரமாக கிடைக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. வீரா எந்த ஒரு பட்டியலிலும் இல்லை. ஆனால் வெளிப்புற சீடர்கள் மத்தியில் இப்போது வீராதான் முதன்மை இடத்தில் வசித்தான். வீரா குறைவான பயிற்சியை எடுத்திருந்தான். அவன் திறமையால் வெல்ல மாட்டான் என்று சிவாங்கி முழுமையாக நம்பினாள். ஆனால் ரத்தின கோட்டையிலிருந்து வீரா மிகவும் பாதுகாப்பாக திரும்பி வந்திருந்தான். இதனால் அவனது சக்தி சற்று வலிமை அடைந்திருக்கும் என்று எண்ணினாள். ஆனால் அந்த சக்தி குகன் என்னும் ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் சீடனையே வெல்லும் அளவுக்கு வரும் என்றுதான் சிவாங்கி நினைத்துக் கூட பார்க்கவில்லை. வீரா நரமாமிச பூச்சி வேட்டைக்கு செல்கிறான் என்று சொல்லும் போது அவன் அளவுக்கு மீறிய செயலை செய்யப் போகிறான் என்றுதான் சிவாங்கி எண்ணினாள். ஆனால் இப்போது அவளது எண்ணத்தை எல்லாம் வீரா தவிடுபொடி ஆக்கிவிட்டான் என்று சிவாங்கி புரிந்து கொண்டாள். அத்துடன் வீரா ஏன் பங்களிப்பு புள்ளிகளை பெற இவ்வளவு மும்முரமாக இருக்கிறான் என்ற கேள்வியும் அவளது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இப்படி ஏதேதோ யோசித்துக் கொண்டே சிவாங்கி அவளது அறையில் அமர்ந்திருந்தாள். அப்போது அங்கு வந்த வீரா, துணைத் தலைவர் சிவாங்கி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தகவல்களை சொல்லணும் என்றான். சிவாங்கி கோபத்துடன் தலையை மட்டுமே அசைத்தாள். அதை பார்த்த வீரா கதவை திறந்து கொண்டு அறைக்கு வந்தான். சொல்லு வீரா, எத்தனை நரமாமிச பூச்சிகளை கொண்டு இருக்க? 100 பூச்சிகளா 200 பூச்சிகளா என்று ஏளனமாக கேட்டாள் சிவாங்கி. சிவாங்கியின் ஏளனத்தை பார்த்து வீரா சிறு புன்னகை செய்துவிட்டு அவனது சேமிப்பு வளையத்தில் இருந்த சக்தி மூலங்களை எடுத்தான். அந்த பூச்சியின் சக்தி மூலங்களை எல்லாம் எடுத்து ஒரு மலை போல் சிவாங்கி முன்பு குவித்து விட்டு, இந்த சாதாரண பூச்சிகளுடைய சக்தி மூலங்களை நான் எண்ணிட்டேன். இதுல சரியா 4626 இருக்கு. இதுக்கு வெறும் 1150 பங்களிப்பு புள்ளிகள் தான் கிடைக்கும் என்று வரட்டு சிரிப்புடன் பதில் அளித்தாள் சிவாங்கி. சிவாங்கி தன்னை தாழ்த்தி பார்க்கிறாள் என்று புரிந்து கொண்ட வீரா அவன் பூச்சி தலைவன்களை கொன்ற சக்தி மூலங்களை எடுத்து வெளியே வைத்துவிட்டு, இதுல 270 சக்தி மூலங்கள் இருக்கு என்றான். அதை பார்த்த சிவாங்கி ஆச்சரியமாக உணர்ந்தாள். வீரா இவ்வளவு பூச்சி தலைவன்களை கொல்வான் என்று அவள் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. இந்த சக்தி மூலங்களை சேர்க்கும் போது உனக்கு 2500 பங்களிப்பு புள்ளிகள் கிடைக்கும். பரவாயில்ல, தெற்கு பக்கம் போனதுல உனக்கு நல்லது நடந்திருக்கு. ஆனா ஆதிசக்தி ஆசிரமத்தை பொறுத்தவரை இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல என்று தனது ஆச்சரியத்தை மறைத்துக் கொண்டு சாதாரணமாக பேசினாள் சிவாங்கி. அதன் பிறகு
வீரா அவனது சேமிப்பு வளையத்திலிருந்து பெரிய சக்தி மூலத்தை வெளியெடுத்தார். ஒரு கையளவு இருக்கும் அந்த சக்தி மூலம் ஊதா நிற ஒளியில் கண்ணை கவர்ந்தது. அது ராணி பூச்சியை வேட்டையாடியதில் கிடைத்த சக்தி மூலம். அதை பார்த்த சிவாங்கியால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. அத்துடன் இந்த முறை அந்த ஆச்சரியத்தையும் சிவாங்கியால் மறைக்க முடியவில்லை. ஏனென்றால் சிவாங்கியும் தெற்கு பக்கம் பூச்சி வேட்டைக்கு சென்றிருக்கிறாள். அவளும் 2 ராணி பூச்சிகளை கொன்றிருக்கிறாள். அதனால் அந்த ராணி பூச்சியை வேட்டையாடுவது அவ்வளவு எளிதல்ல என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அத்துடன் அந்த 2 ராணி பூச்சிகளை வெல்ல சிவாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டாள் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். இத்தனை பூச்சி தலைவன்கள் மற்றும் ராணி பூச்சியை கொல்ல வேண்டுமென்றால் வீரா எவ்வளவு வலிமையாக இருந்திருப்பான் என்று எண்ணினாள் சிவாங்கி. ஒருவேளை வேற யாராவது ராணி பூச்சியை கொன்னு அத வீரா கிட்ட கொடுத்திருப்பாங்களா என்று எண்ணினாள் சிவாங்கி. ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை என்றும் அவள் மனது சொன்னது. ஏனென்றால் ஒரு ராணி பூச்சியின் பங்களிப்பு புள்ளிகள் மட்டுமே 5000 ஆகும். அது சுமார் 10,000 குறைந்த தர ஆன்மீக கற்களுக்கு சமமானதாகும். அப்படி அதை யாராவது வீராவிடம் கொடுத்திருந்தால் அவர்களை விட பெரிய முட்டாள் யாரும் இல்லை. ஆனாலும் அம்மா, இந்த ராணி பூச்சிகளுடைய சக்தி மூலங்களை யார் உன்கிட்ட கொடுத்தது என்று நேரடியாக வீராவிடம் கேள்வி எழுப்பினாள் சிவாங்கி. யாரும் இல்லையே என்று 2 வார்த்தையில் பதில் அளித்தான் வீரா. இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் போல, இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட இவன் எதையோ மறைச்சுக்கிட்டு இருக்கான் என்று நினைத்தாள் சிவாங்கி. சரி, உன்னோட சீடன் சான்றிதழையும் சீடன் அனுமதி கடிதத்தையும் கொடு என்றாள் சிவாங்கி. வீராவும் 2ஐயும் சிவாங்கியிடம் கொடுத்தார். அதில் சிவாங்கி வீராவிற்கான பங்களிப்பு புள்ளிகளான 7500 பங்களிப்பு புள்ளிகளை பதிவிட்டாள். அதை பார்க்கும்போது வீராவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த சான்றிதழை வீரா எடுக்கச் செல்ல அப்போது சிவாங்கி அதை வீரா அவனது சீடர் சான்றிதழை எடுக்கச் சென்றான். அப்போது அதை தர மறுத்த சிவாங்கி வீராவிடம், இந்த சான்றிதழை நான் உன்கிட்ட கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு என்றாள். என்ன நிபந்தனை என்று வீரா கேட்க, நீ இந்த பங்களிப்பு புள்ளிகளை வச்சு என்ன பண்ண போறன்னு சொல்லு என்று முகத்தில் புன்னகையுடன் கேட்டாள் சிவாங்கி. வீரா பூச்சி வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று கேட்ட போதும் இதே கேள்வியை தான் சிவாங்கி முன்வைத்தாள். ஆனால் அதற்கு வீரா எந்த ஒரு சரியான பதிலும் சொல்லவில்லை. இப்போதும் அதற்கான பதிலை அவளிடம் சொல்ல வீரா விரும்பவில்லை. அது ஒரு முக்கியமான வேலைக்காக இது தேவைப்படுது என்று முகத்தை சுழித்துக் கொண்டு பதில் அளித்தார். ஹே, அது என்ன வேலைன்னு சொன்னா என்னால முடிஞ்ச உதவியை நானும் பண்ணுவல்ல என்றாள் சிவாங்கி. வீராவிற்கு பின்னால் இருக்கும் ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதால் அவள் மிகவும் மென்மையாக பேசினாள். துணைத் தலைவர் சிவாங்கி, இது என்னோட தனிப்பட்ட விஷயம், இதுக்கு உங்க உதவி எனக்கு தேவையில்லை என்று காட்டமாக கூறினான் வீரா. அவன் இந்த ஆதிசக்தி ஆசிரமத்திற்கு வந்ததற்கான முக்கிய காரணம் அவனது தங்கை வேதாவை தேடி கண்டுபிடித்து அவளை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். இந்த விஷயம் இங்கிருக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது என்று எண்ணினான் வீரா. ஏனென்றால் அப்படி யார் மூலமாவது இந்த விஷயம் வேதாவின் எதிரிகளுக்கு தெரிய வந்தால் அது தனக்கும் அவளுக்கும் ஆபத்தாகிவிடும் என்று எண்ணினான். வீராவின் காட்டமான பேச்சு சிவாங்கிக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த முட்டாளுக்கு உதவி செய்யறன்னு தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்சியை காட்டிக்கிட்டு இருக்கான் ச்சே என்று தனக்குள் நினைத்து விட்டு வீராவை முறைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது வீரா, துணைத் தலைவர் சிவாங்கி, என்னோட சான்றிதழை கொடுங்க என்று சத்தமாக கேட்டான். இருவரும் ஒருவரையொருவர் முகத்தை கோபத்துடன் பார்த்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தார்கள். சிவாங்கி மிகவும் வலிமையான பின்புலத்திலிருந்து வளர்ந்தவள். அவளுக்கு முன்பு இதுவரை யாரும் இப்படி காட்டமாக மற்றும் சத்தமாக பேசியதே இல்லை. அத்துடன் அவளும் ஆதிசக்தி ஆசிரமத்தில் மிகவும் அமைதியாக நடந்து கொள்ளவே முயல்வாள். ஆனால் அவளது உடம்பில் அவளது குடும்பத்தின் ரத்தம் ஓடுவதால் சில சமயங்களில் திமிரும் தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைப்பதும் என்று சில செயல்களை செய்து கொண்டுதான் இருப்பாள். சிவாங்கி கோபமாக இருப்பதை அறைக்கு வெளியே இருந்து பொற்கதிர் குழுவினர் பார்த்தார்கள். அவர்களும் அறைக்குள் வந்து
என்ன பிரச்சனை என்று பார்க்க வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் சிவாங்கி முகத்தில் இருக்கும் கோபத்தை பார்த்து அவர்கள் அறைக்குள் வருவதற்கு பயந்து கொண்டு அறைக்கு வெளியே மறைந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையிலும் வீரா சற்றும் பயமில்லாமல், துணைத் தலைவர் சிவாங்கி, என்னோட சான்றிதழை கொடுங்க என்று மீண்டும் கேட்டான். சிவாங்கி வீராவை கோபமாக பார்த்துவிட்டு இவனுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று எண்ணினாள். பிறகு தனது கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொண்டு திடீரென்று சிறு புன்னகையுடன் ஏதோ முணுமுணுத்து விட்டு சீடர் சான்றிதழை எடுத்து வீராவிடம் கொடுத்தாள். வீரா அந்த சீடர் சான்றிதழை எடுத்துக்கொண்டு சிவாங்கிக்கு நன்றி சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியே சென்றான். சிவாங்கி உண்மையில் வீராவிற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கேட்டாள். அது வீராவுக்கும் புரிந்தது. ஆனால் வீரா வருங்காலத்தில் தனது செயலால் சிவாங்கியை வருத்தப்படுத்துவானோ என்ற பயமும் அவனுக்கு இருந்தது. வீரா அந்த அறையிலிருந்து வெளியே வந்ததும் சற்றும் தாமதிக்காமல் கருப்பு மலையை நோக்கி புறப்பட்டான். வீரா அந்த பொற்கதிர் குழுவின் மலையிலிருந்து இறங்கி கருப்பு மலைக்கு போகும் வழியில் அவனது பயணத்தை தொடங்கினான். அந்த வழியில் சிறிது தூரம் சென்ற பிறகு அங்கு கருப்பு மலைக்கு செல்லும் வழி என்ற பதாகையை பார்த்துவிட்டு வேகமாக அந்த வழியில் நடக்க ஆரம்பித்தான். மறுபக்கம் சிவாங்கி அவளது அறையில் அமர்ந்து, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவும் சொல்லலனாலும் நீ என்ன பண்றன்னு நானே தெரிஞ்சுக்கிறேன் என்று வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு அவளுக்கு அருகிலிருந்த மாயக்கண்ணாடியை எடுத்தாள். சிவாங்கி வீராவின் சான்றிதழை அவனிடம் கொடுப்பதற்கு முன்பு போட்டி கன்று செய்தது போலவே அதில் சில மந்திரங்களை முணுமுணுத்திருந்தாள். அதனால் இப்போது அதில் உள்ள மந்திர கண் மூலம் வீரா எங்கு செல்கிறான் என்பது அவளது மாயக்கண்ணாடியில் பார்க்க முடியும். அந்த மாயக்கண்ணாடியை பார்த்துக் கொண்டே இருந்தவளுக்கு வீரா ஆதிசக்தி ஆசிரமத்தின் வடமேற்கு திசையில் செல்வது தெரிந்தது. பொற்கதிர்குழு தெற்கு திசையில் இருந்தது. மேலும் பல குழுக்கள் மற்றும் அகத்தியர் நூலகம் எல்லாம் கிழக்கு பக்கம் இருந்தது. வடமேற்கு திசை முழுக்க மலைகளால் தான் சூழப்பட்டிருந்தது. அதை பார்த்த சிவாங்கி தனது புருவத்தை சுருக்கிக் கொண்டு, இந்த வீரா எதுக்காக வடமேற்கு திசையில போய்கிட்டு இருக்கா? அவனுக்கு அங்க என்ன வேலை இருக்க போகுது? வடமேற்கு திசையில கருப்பு மலை தான் இருக்கு. அங்க போய் இவன் என்ன பண்ண போறான் என்று அடுத்தடுத்த கேள்விகள் அவளது மனதில் எழுந்தது. ஆதிசக்தி ஆசிரமத்தின் எல்லையில்தான் கருப்பு மலை அமைந்திருந்தது. அதை அடைய அவன் 2 குழுக்களின் எல்லையை தாண்டிதான் செல்ல வேண்டும். வீரா நிற்காமல் தொடர்ந்து நடந்து சென்று கொண்டிருந்தான். மத்தியத்திற்கு மேலும் நடந்து சென்று கொண்டே இருந்தான். பிறகு நெடுநேரம் கழித்து அவனுக்கு எதிரில் ஒரு கருப்பு நிறத்தில் பெரிய மலையை பார்த்தான் வீரா. அந்த மலையில் எந்த ஒரு மரமும் இல்லை, ஏன் ஒரு புல் செடி கூட இல்லாததை பார்த்து வியந்து போனான். அத்துடன் அந்த கருப்பு மலையின் உச்சியில் எரிமலை கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அதிலிருந்து கருப்பு நிறமான புகையும் வெளியேறிக் கொண்டிருந்தது. அந்த புகையின் வாசம் வீராவிற்கு கருகின நெடி போல் மூக்கில் ஏறியது. அது வீராவை மிகவும் அசௌகரியமாக உணர வைத்தது. அத்துடன் அந்த இடமும் மிகவும் மோசமாக இருந்தது. அந்த இடத்தில் தனது தங்கை எவ்வளவு சிரமப்படுகிறாளோ என்று எண்ணி வருந்தினான். அந்த மலையை நோக்கி செல்ல செல்ல அந்த மலையின் கருகிய நெடி மிகவும் அதிகரித்தது. அந்த மலைக்கு அருகில் வீரா வந்தவுடன் அங்கு ஒரு நேர்கோடு இருப்பதை கவனித்தான். அந்த கோட்டில் ஒரு பக்கம் மரங்கள், செடி கொடிகள் என்று மிகவும் பசுமையாக காட்சியளித்தது. ஆனால் அந்த கோட்டுக்கு மறுபக்கம் அந்த வழி முழுக்க நரகத்திற்கு செல்லும் வழி போல் மிகவும் கொடூரமாக இருந்தது. வீரா அந்த எல்லைக்கோட்டுக்கு வந்து நின்றதும் 2 நபர்கள் அவனுக்கு முன்னால் வந்து நின்றார்கள். அந்த இருவரும் கருப்பு நிறமான உடை அணிந்திருந்தார்கள். இருவரும் வீராவை பார்க்கும் போது வீராவிற்கு ஏதோ புதிய உணர்ச்சி ஏற்பட்டது. அந்த 2 நபரும் இடும்பனை விட வலிமை வாய்ந்தவர்களாக தெரிந்தார்கள். மேலும் சொல்லப்போனால் அந்த இருவரும் துணைத் தலைமை தளபதியான வீரபத்ரனுக்கு இணையான வலிமையில் இருப்பது போல் தெரிந்தது. அந்த இருவரில் ஒருவர் வீராவை பார்த்து, தம்பி, நீ கருப்பு மலைக்கு போகணுமா என்று கேட்க,
ஆமா, நான் கருப்பு மலைக்கு போகணும். நீங்க 2 பேரும் யாரு என்று கேட்டான் வீரா. நாங்க கருப்பு மலையின் பாதுகாப்பாளர்கள். உனக்கு கருப்பு மலைக்கு போறதுக்கான விதிமுறைகள் தெரியுமா என்று வினவினார். வீராவின் பலம் மிகவும் குறைவாக இருப்பது போல் இருவரும் உணர்ந்தார்கள். அதனால்தான் இருவரும் வீரா எதற்காக கருப்பு மலைக்கு செல்ல வேண்டும் என்று வினவினார்கள். வீரா உடனே அவனது சீடன் சான்றிதழை எடுத்து அவர்களிடம் கொடுத்துவிட்டு, அது கருப்பு மலைக்குள்ள போறதுக்கு 500 பங்களிப்பு புள்ளிகள் இருக்கணும், சரியா என்று கேட்டான். அந்த இருவரில் ஒருவர் அந்த சான்றிதழ்களை சரிபார்த்தார். பின் தனது ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்தி அந்த சான்றிதழிலிருந்து 500 பங்களிப்பு புள்ளிகளை எடுத்துக் கொண்டார். அத்துடன், தம்பி, ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்க என்றார் மற்றொரு நபர். வீரா அந்த நபரை உன்னிப்பாக பார்க்க, அந்த நபர், நீ எப்ப இந்த எல்லைக்கோட்டை தாண்டி உள்ள போறியோ அப்ப இருந்து ஆதிசக்தி ஆசிரமத்தோட பாதுகாப்பு உனக்கு கிடைக்காது. ஒருவேளை நீ உள்ள இறந்து போயிட்டா கூட அதுக்கு ஆதிசக்தி ஆசிரமம் பொறுப்பேத்துக்காது. இன்னும் தனிப்பட்ட முறையில ஒரு அறிவுரை சொல்லணும்னா, உன்னோட பலத்துக்கு இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. அதனால உள்ள போறதுக்கு 1 முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சுக்கோ என்றார். கருப்பு மலை மிகவும் ஆபத்தான பகுதியாகும். அங்கு குறைவான சக்தி கொண்ட சீடன் சென்றார் அவனது உயிர் போவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த கருப்பு மலைக்குள் கிடைக்கும் தண்டனைகளை விட அங்கு சிறைப்பட்டிருக்கும் மக்களை பார்த்துதான் பலருக்கும் பயம் ஏற்படும். இந்த கருப்பு மலை சிறையில் இருக்கும் பெரும்பாலானவர்கள் தீயவர்களாகும். மேலும் அவர்கள் செய்த குற்றங்கள் எல்லாம் மிகவும் கடுமையானதாக இருக்கும். மேலும் இந்த கருப்பு மலையில் சட்டதிட்டம் எல்லாம் செல்லுபடியாகாது. இங்கு பலவீனமானவர்களை பலமானவர்கள் கொல்வதுதான் தினசரி நடக்கும். அதேபோல் சக்தி வாய்ந்த நபர்கள் கருப்பு மலைக்கும் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்யலாம். அவர்களுக்கு தடையே இல்லை. ஆதிசக்தி ஆசிரமத்தில் இருந்து சில சீடர்கள் கருப்பு மலைக்கு வந்து அவர்களது உடல் பலத்தை மேம்படுத்திக் கொண்டு செல்வார்கள். இதை பற்றியெல்லாம் எல்லை பாதுகாப்பாளர்கள் அனைவரிடமும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் வீரா சற்று பலவீனமானவன் போல் தெரிந்ததும் தான் இவ்வளவு விஷயங்களையும் அறிவுரைகளையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா நான் உள்ள போகணும்னு ஆசைப்படுறேன் என்று அந்த கருப்பு மலையை பார்த்தவாறு கூறினான் வீரா. அந்த மலையில் தனது தங்கை வேதா எங்கு சிறைப்பட்டிருக்கிறாளோ என்ற ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். வீராவின் முடிவை தெரிந்து கொண்ட 2 பாதுகாப்பாளர்களும் அதற்கு பிறகு அவனிடம் எதுவும் பேசவில்லை. வீராவின் சான்றிதழ்களை அவனிடம் கொடுத்துவிட்டு அவன் உள்ளே செல்வதற்கான வழியையும் இருவரும் திறந்து விட்டார். கருப்பு மலைக்குள் வீரா தனது முதல் அடியை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தார். வீரா தொடர்ந்து 2 மைல் நடந்து சென்றார். அவன் சென்ற வழியில் தரை முழுக்க கருப்பு சரளைக் கற்களாக இருந்தது. அந்த வழியிலே வீரா நடந்து சென்றார். சிறிது நேரத்தில் வீரா மலையின் அடிவாரத்தை வந்தடைந்தார். வீராவுக்கு முன்னால் ஒரு பாதை சென்றது. அது அந்த மலையின் உச்சிக்கு செல்லும் வழியாகும். அந்த வழிக்கு 2 பக்கமும் சிவப்பு நிறமான எரிக்குழம்புகள் கொதித்து வழிந்து கொண்டிருந்தது. வீரா சற்றும் தாமதிக்காமல் அந்த வழியாக மலையை ஏற ஆரம்பித்தான். கருப்பு மலை இப்போதும் வாழும் எரிமலை என்றுதான் அழைக்கப்படுகிறது. அதனால் அவன் நடந்து செல்லும் வழியில் பல இடங்களில் எரிக்குழம்புகள் வழிந்து வருவதும் புகை மூட்டமாக இருப்பது என்றும் இருந்தது. வீரா செல்லும் வழியில் எதிரில் பல சீடர்கள் வந்தார்கள். அங்கு வந்த பெரும்பாலான சீடர்கள் ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள்தான். அங்கிருந்தவர்கள் எல்லாம் கருப்பு மலையில் சிறைப்பட்டிருந்தவர்கள் மற்றும் தண்டனைகள் பெற்ற குற்றவாளிகள்தான். அந்த சீடர்கள் எல்லாம் சாதாரணமான சக்தி கொண்டவர்கள் இல்லை. அதிலிருந்த பெரும்பாலான சீடர்கள் ருத்ர மகாவீர நிலை சீடர்கள். அங்கிருந்த பல சீடர்கள் தியானத்தில் இருந்தனர். சிலர் வீராவை முறைத்து பார்த்தார்கள். மேலும் சிலர் அவனை பின்தொடர்ந்து வர ஆரம்பித்தார்கள். அதை பார்த்த வீரா அவனது வாயுவேக கத்தியை எடுத்து கையில் மறைத்து வைத்துக் கொண்டான். இங்கிருக்கும் ஆபத்தானவர்களை சமாளிக்க வேண்டுமென்றால் அதற்கு நமது கத்தி தேவைப்படுகிறது என்று எண்ணினார். பின் வீரா தனது காலில் தனது சக்தியை செலுத்தி அந்த மலையின் உச்சியை நோக்கி வேகமாக ஓடினார். அப்போது அவனை பின்தொடர்ந்து சில நபர்களும் வந்தார்கள். அந்த சமயம்
திடீரென்று ஒரு நபர் வீராவிற்கு முன்னால் வந்து அவனை தடுத்தார். அநாகத சக்கரத்துல இருக்கிற சின்ன பையன் கருப்பு மலையிலையா? உனக்கு செத்துருவனு பயமா இல்லையா என்று கிண்டலாக கேட்டான் ஒருவன். அவன் கருப்பு நிறமாக இருந்தான். அவனுக்கு எப்படியும் 30 வயது இருக்கும். சற்று குண்டாக இருந்தான். அவனது கண்கள் மற்றும் பற்கள் மட்டுமேதான் தெளிவாக தெரிந்தது. அந்த நபரை பார்த்த வீரா, என் வழியை விட்டு தள்ளிப்போ என்று கோபமாக கூறினான். வீரா தேவையில்லாமல் சண்டைக்கு செல்ல மாட்டான். ஆனால் அவனை வழிமறித்து வம்பெடுத்தான். அந்த நபர் ஒரு ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் நபராக இருந்தாலும் அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்காமல் விடமாட்டான். வீராவிடம் அந்த நபருக்கு என்ன வேண்டும்? வீராவை எதற்காக சிலர் பின்தொடர்ந்து வருகிறார்கள்? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.